சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் இந்த இணைப்பின் மூலமாக ஒன்று சேர, தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நல்லவைகள் 4. நல்லவைகள் 4. இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம். நல்லது 4 தான் இருக்குதா இந்த உலகத்தில், நல்லது அநேகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது நல்லவைகள் அநேகம் இருக்கிறத வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, எவையெல்லாம் நல்லது அப்படின்னு வேதம் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 4:4 தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் படைத்தது எல்லாம் நல்லதா இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெறும் 4 மட்டும் நல்லதில்லை, தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்குது. அதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே 1 அதிகாரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நல்லது சொல்லியிருக்கு. 1 அதிகாரம் 4வது வசனத்தில் நல்லதுன்னு வரும், 1 அதிகாரம் 10வது வசனத்தில் நல்லதுன்னு வரும், 1 அதிகாரம் 12வது வசனத்தில், அப்புறம் 18வது வசனத்தில், 21வது வசனத்தில், 25வது வசனத்தில், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 தடவை 1வது அதிகாரத்திலேயே நல்லதுன்னு வருது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நல்லதுன்னு வரும். 3 அதிகாரம் 6வது வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அப்போ நமக்கு தெரியும் அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஏவாளை குறிக்குது. இங்கே ஏவாளும் கூட ஒரு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, 1 அதிகாரத்தில் நல்லதுன்னு சொன்னதெல்லாம் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. இங்கே ஸ்திரீ கூட நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது நல்லதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நல்லது அல்ல அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதையாவது நல்லதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கு 9 அதிகாரம் 50வது வசனம். மார்க்கு 9:50. உப்பு நல்லதுதான், போதும், உப்பு நல்லதுன்னு சொல்லி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பொதுவாக நம்ம பார்க்கும்போது நல்லவைகள் அப்படிங்கிறது வேதத்தில் அநேக இடங்கள்ல இருக்குது. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 600 இருந்து 700 தடவை வர்றதா அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழில் பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லதுங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 250 350 வரைக்கும் அங்கே வருது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 4 நல்ல காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த 4 நல்ல காரியங்கள் யார் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி சொல்லிட்ட ஒரு 4 நல்லதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போ சாலமோன் ஞானி 4 நல்லது தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 நல்லது சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நல்லது சொல்லியிருக்கிறாரு. பிரசங்கி புஸ்தகத்தில் 10 நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். அதில் இந்த 16ல் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 எடுத்து இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு புரோஜனமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 காரியங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். அப்போ நல்லவைகள் 4, அதில் முதல் நல்லது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பிரசங்கி 7 அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 7:5. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே நம்ம பார்க்கிற முதல் நல்லது என்ன அப்படின்னா, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்ப இங்க ஞானி பாத்தீங்கன்னா 2 காரியங்கள் இங்க சொல்றாரு. ஒன்று மூடரின் பாட்டு, இன்னொன்று ஞானியின் கடிந்து கொள்ளுதல்.
மூடரின் பாட்டை நம்ம கேட்கறத விட ஞானியோட கடிந்து கொள்ளுதலை கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. அப்போ இதுல நம்ம முதலாவது என்ன பார்க்கணும்னா, மூடரின் பாட்டு என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்ததான் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை ஏன் நம்ம கேட்டா நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ முதல் காரியம் மூடரின் பாட்டை கேட்கறது அப்படிங்கும்போது அதுல மூடர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது, அவர் பாடுற அந்த பாட்டு அது எதை அடையாளப்படுத்துது, அடுத்து மூணாவது ஏன் மூடரினுடைய பாட்டை நம்ம கேட்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், மூடர் அது யாரை குறிக்குது, அவங்க பாடுற பாட்டு அது எதை அடையாளப்படுத்துது, அடுத்து ஏன் இந்த மூடருடைய பாட்டை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது மூடர் யார் மூடர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏசாயா 32 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 32:6. ஏனென்றால் மூடன் மூடத்தனத்தை பேசுகிறான். அப்ப நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூடத்தனத்தை பேசுறவர் தான் மூடர். அடுத்து இந்த மூடர் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது, அவன் இருதயம் அநியாயத்தை நடப்பிக்கும். அநியாயத்தை நடப்புகிறவங்க மூடர். அவன் மாயம் பண்ணி மாயமாலம் பண்ணுகிறவர் மூடர். கர்த்தருக்கு விரோதமாய் விபரீதம் பேசி ஆண்டவருக்கு விரோதமா விபரீதம் பேசுகிறவர் மூடர். பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையாக வைத்து தாகமுள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறார். பசியுள்ள ஆத்துமாவை வெறுமையா வைக்கிறவர் மூடர். தாகமுள்ளவனுடைய தாகத்தை தீர்க்காதவர் தான் மூடர் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ மூடர்னா யார் அப்படிங்கும்போது அதுக்கான விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். இவர் தான் மூடர். சரிங்களா? இப்போ இந்த மூடர் பாடுகிற ஒரு பாட்டு, அது என்னது மூடர் பாடுகிற பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, பாட்டு அது வேதத்தில் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்துதல் 15:3. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கிறோம் மோசையின் பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. அப்ப இது குறித்து நம்ம அநேக நேரங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பாட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, மோசையினுடைய பாட்டுங்கிறது அவர் எழுதிட்ட அந்த ஆகமங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டுங்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சத்தியங்கள். அப்போ பாட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது. அப்போ மூடரின் பாட்டு அது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது, மூடருங்கிறது தேவ பயமில்லாத ஒரு குரூப். பாட்டுங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அப்போ மூடரின் பாட்டு அப்படிங்கும்போது தேவ பயம் இல்லாத, மாய்மாலம் செய்யக்கூடிய, கர்த்தருக்கு விரோதமா பேசுகிற, பசியோட வர்றவங்களை வெறுமையாய் அனுப்பி விடுகிற, சரிங்களா? அதாவது ஊழியக்காரங்களை தான் இதை அடையாளப்படுத்துது. அப்போ பாருங்க, ஊழியக்காரங்கள 2 வகை இருக்கிறாங்க. மூடரான ஊழியக்காரங்க இருக்காங்களாம். இந்த மூடரான ஊழியக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கிட்ட நல்ல சத்தியமெல்லாம் பேசுவாங்க, ஆனால் தேவ பயம் அவங்க கிட்ட இருக்காது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, பார்க்காதப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. இதுதான் மாய்மாலம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பசியோடு வர்றாங்க. அதாவது சபைக்கு வர்றவங்க எதுக்கு வருவாங்கன்னா, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அதன் மூலமாக பலம் பெற்று போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க. அப்படி பலம் பெற்று போகலான்னு சொல்லி வரும்போது பசியோடு வர்றவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குரிய ஆகாரத்தை கொடுக்காம வெறுமையாய் அனுப்பிடுவாங்களாம். நம்ம கூட இந்த சகோதரர்கள் ஜெபிக்கும் போது ஜெபிப்பாங்க, வெறுமையாய் வந்த நாங்கள் வெறுமையாய் போகாதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாங்க இல்லைங்களா? அது என்னது அப்படின்னா, வெறுமையாக வந்திருக்கிறோம், உங்கள் சத்தியத்தை கேட்டு நாங்கள் என்ன பண்ணணும், பலப்பட்டு கடந்து செல்லணுங்கிறத அந்த ஜெபத்தோட நோக்கம். ஆனால் இந்த மூடர் ஊழியம் செய்வாங்க, சத்தியம் பேசுவாங்க, ஆனால் இந்த சத்தியத்தை கேட்குறவங்க, பசியோடு வந்தவங்க ஒன்றுமே புரியாமல், அந்த சத்தியத்தினால எந்த பயனும் இல்லாமல் வெறுமையாக திரும்பி போவாங்களாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாகத்தோடு வருகிறவர்களுடைய தாகத்தை தீர்க்காதவங்க. என்ன தாகம்? சத்திய தாகம் தான். ஆண்டவர் இன்னைக்கு என் கூட ஏதாவது ஒன்று பேசணுமேனு தாகத்தோடு வர்றவங்க அந்த தாகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தீர்த்து கொள்ள முடியாமல் போகிறவங்க தான் இந்த ஒரு நிலைமை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூடர் யாரு பார்த்துட்டோம், மூடருடைய பாட்டு என்னங்கிறத பார்த்துட்டோம். அப்போ ஏன் இந்த மூடருடைய பாட்டை கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா, இந்த மூடருடைய பாட்டு இன்னும் எதை அடையாளப்படுத்துறது தெரியுங்களா? இவங்க பேசுறது எல்லாமே கள்ள போதனைகளாக இருக்கும்.
அது ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காததா அது அங்கே இருக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இன்னைக்கு இது போன்ற ஊழியர்கள் அநேகம், அதாவது நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியிலங்கிறத விட மற்ற சபைகளில் இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களை ஆசீர்வாதமான போதனை அப்படிங்கிற போர்வையில் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, ஜனங்கள்கிட்ட காணிக்க வாங்கணுங்கிறதுக்காக அவங்கள மதிமயங்க வைக்கிறது. அதாவது அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காமிக்காம, தேவனுக்கு விரோதமா நடந்தாங்கன்னா அந்த விரோதத்தை எல்லாம் சுட்டி காமிக்காம அவங்கள அப்படியே பூசி மெழுகி என்ன பண்றதுன்னா அப்படியே கொண்டு போறது. அதாவது அவங்க தவறு செய்யறவங்களா இருந்தா கூட அந்த தவறுகளை உணர்த்துறது இல்லை. பாருங்க, இது அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்லுவாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே ஜனங்களினுடைய மனநிலைகள் எப்படி இருக்குன்னா, அவங்க விருப்பப்படி பேசணும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போதனைகள் இருந்தால் தான் அது அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் இப்படித்தான் அநேகர் இருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை கொஞ்சமா இல்லைங்க, திரளாக சேர்த்து கொண்டு அப்படின்னு பார்க்குறோம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்போ இந்த கட்டுக்கதைகளை பேசுகிற ஜனங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ற விதமாக பேசக்கூடியது தான் இந்த மூடரின் பாட்டு அப்படின்னு பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடிய தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. பாருங்க, எரேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. எரேமியா 23, 16 மற்றும் 17. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த தீர்க்க தரிசிகள் தேவனுடைய சத்தியத்தை பேசுறாங்களே, அவங்களுடைய வார்த்தைகளை நீங்க கேட்காதீங்க. ஏன் கேட்காதீங்க? அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அந்த சத்தியத்தை பேசக்கூடியவங்க கேட்கிறவங்களுக்கு என்னத்தை கொண்டு வராங்களாம்? வீண் பெருமை. அந்த பெருமையில அது வீணான பெருமை, வீண் பெருமையை கொண்டு வராங்க. கர்த்தருடைய வார்த்தை அல்ல. அவங்க பேசுறது தேவனுடைய வார்த்தையே இல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவங்க என்னத்தை யூகிச்சாங்களோ அதைத்தான் சொல்றாங்க, என் வார்த்தையை சொல்றது இல்ல அப்படிங்கிறாரு. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். நல்லா கவனிச்சிங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? பாருங்க, அந்த தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவங்களா? அந்த பொய்யான தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, தேவனை அசட்டை பண்றவங்களை என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும், கடிஞ்சு கொள்ளணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்களாம்? உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்றும், அடுத்து பாருங்க, சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படியே நடக்கிற யாவரையும் நோக்கி, தேவனுடைய வார்த்தையை கேட்கறது இருதய கடினம், கீழ்ப்படுகிறதே கிடையாது. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து என்ன பண்றாங்களா? உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராதுங்க. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. இந்த மாதிரி பேசக்கூடியவங்களா இருக்கிறாங்க. யாரை பார்த்து? கர்த்தரை அசட்டை பண்றவங்களையும் இருதய கடினத்தின்படி நடக்கிறவங்கள பார்த்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம். இதுதாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மூடரின் பாட்டு. அப்போ நம்ம மறுபடியும் அதை சொல்கிறோம், ஒரு மூடரின் பாட்டை கேட்பதிலும் அப்படின்னா, மூடர் அப்படிங்கிறது தேவ பயமில்லாமல் தேவ ஊழியத்தை செய்யக்கூடியவங்க. அவங்க பாடுற பாட்டுங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அது எப்படிப்பட்ட சத்தியம் அப்படின்னா, தப்பு செய்கிறவங்களை கண்டிக்காத பூசி மெழுகுகிற போதகம் தான் மூடரின் பாட்டு அப்படின்னு பார்க்குறோம். பிரதர், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மற்ற சபைகளில் தானே பிரதர் அதெல்லாம் இருக்குது. நம்ம சபை சகோதர சகோதரிகள் மத்தியில் இது போல் மூடரின் பாட்டு, ஜனங்களை அப்படியே பூசி மெழுகிற மாதிரி, ஜனங்களை வீண் பெருமை கொள்கிற மாதிரி போதகங்கள்லாம் இன்னைக்கு இருக்கா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க.
ஏன்னா நம்ம எல்லாருமே அநேக நேரங்களில் எதை குறித்து தான் பேசுகிறோம்னா, நமக்கு வரக்கூடிய பாடுகள், அந்த பாடுகள் மத்தியில் எப்படி ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பொதுவாக பேசக்கூடியவங்களா இருப்போம். அப்போ நம்ம ஜனங்களை வீண் பெருமை கொள்கிற மாதிரி நம்ம ஏதாவது பேசுகிறோமா பிரதர் அப்படின்னா, பொதுவாக பார்த்தா அப்படி இல்லைங்க. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. நாம் பெற்றிருக்கிற இந்த சத்தியம், நாம் பெற்றிருக்குமே இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், இது நம்மளை அநேக நேரங்களில் பெருமை அடைய வைக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இல்லை மற்றவங்களை இந்த மாதிரி காரியங்களை கவனிச்சிருக்கீங்களா? நல்லா நம்ம யோசித்து பார்ப்போம். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த உடனே அநேக நேரங்களில் நமக்கு என்ன தெரியுங்களா வரும்? பெருமை தான் வருங்க. இவ்வளோ பெரிய சத்தியமா? பைபிளில் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவ்வளோ அடையாளங்களுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கா? நிழல் பொருள் இப்படியெல்லாம் இருக்கா? உவமைகளில் இவ்வளோ விளக்கம் இருக்கா? வெளிப்படுத்தல் விசேஷத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் இவ்வளோ விளக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு, அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமை வருதுங்களா? அதனால் பெருமை எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் அந்த சத்தியத்தினால எனக்கு பெருமை இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த சத்தியம் நமக்குள்ளே வந்ததுனால நமக்குள்ளே பெருமை இருக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா அடையாளம்? மற்ற கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வராதவங்களையெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுங்களா நம்ம பார்ப்போம்? ரொம்ப ஏளனமாக பார்ப்போம். அவங்கள பற்றி பேசும்போது எப்படி தெரியுங்களா பேசுவோம்? சத்தியமே தெரியாமல் இவங்களாம் எதுக்கு சபைக்கு போகிறாங்க, இவங்களாம் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, அவங்கள குறித்து தவறாக பேசுவோம். இந்த மாதிரி நம்ம அவங்கள அற்பமாவோ ஏளனமாவோ கேவலமாவோ பேசணும்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், நமக்குள்ள நாம் பெற்றிருக்கிற இந்த சத்தியம் நமக்குள்ள பெருமையை கொண்டு வந்திருக்கு. வெறும் பெருமை இல்லைங்க, வீண் பெருமையை கொண்டு வந்திருக்கு. எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த தீர்க்கதரிசிகள் அந்த ஜனங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செஞ்சாங்களோ, அதே போல இன்னைக்கு ஒரு சமயம் நாம் சத்தியம் பேசி ஜனங்களை வீண் பெருமைக்குள்ள கொண்டு போயிடுறோமா, இல்லை சத்தியம் கேட்டு நாம வீண் பெருமைக்குள்ள இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்ததோட நோக்கமே எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு நம்ம நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும், அடுத்து இந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தாழ்மையோடு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா நம்ம இருக்கணுமேங்கிறதுக்காகத்தான் இந்த சத்தியம் நமக்கு கொடுத்தாரே ஒழிய, மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறதுக்காகவோ, மற்றவங்களை அற்பமாக பேசுறதுக்காகவோ, அற்பமாக நினைக்கிறதுக்காகவோ இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்படலை. ஒரு சமயம் இந்த சத்தியம் நமக்கு வீண் பெருமையை கொண்டு வந்திருந்தா நான் மூடரின் பாட்டை கேட்டுட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்க. உண்மையிலே தேவன் அந்த நோக்கத்துக்காக இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்கல. இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கும்போது மற்ற பெயர் கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களை, அந்த ஊழியக்காரங்க வீண் பெருமையில் நடத்துகிறாங்க. கர்த்தரை அசட்டை பண்ணுறவங்கள, இருதய கடினத்தின்படி நடக்கிறவங்கள பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாமளும் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டு இந்த சத்தியத்தின்படி நடக்காதவங்களை பார்த்து, நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததே பெரிய விஷயம் பிரதர், நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டதே பெரிய விஷயம் சிஸ்டர்னு சொல்லி அவங்கள வீண் பெருமை அடைய செஞ்சோம்னா நாம் ஒரு தவறான சூழ்நிலைகளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோன்னா அது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குணலட்சணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களை நம்ம கேவலமாவோ ஏளனமாவோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நாம் ஒரு தவறான சூழ்நிலைக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் இந்த மூடரின் பாட்டு ஆபத்தானது? ஏன் மூடருடைய பாட்டை கேட்கக்கூடாதுன்னா, அது தற்கால சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை முடிவில் அது கொடுக்கும். அப்போ இந்த மூடரின் பாட்டை குறித்து சகோதரர் சொல்லும்போது, இது உண்மையில்லாத மகிழ்ச்சி, தற்காலிக இன்பம், நிரந்தர நஷ்டம். இந்த சத்தியத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் இதுக்குரிய கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் தானுங்களே. அப்போ நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிங்க. பொதுவாகவே மனுஷர்களுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு ரொம்ப இனிமையாக பேசணும், அவங்கள உயர்த்துகிற மாதிரி பேசணும், அவங்கள பெருமைப்படுத்துகிற விதமாக பேசணும். பாருங்கள் பிரதர் சிஸ்டர், யாருக்கும் கிடைக்காத சத்தியத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நல்லது தான், உண்மை தான். ஆனால் கொடுத்த சத்தியத்தின்படி வாழலைன்னா, இந்த சத்தியத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களை கேவலமாக பார்த்தோம்னா என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த சத்தியம் நம்ம பெற்றுக்கொண்டதில்?
நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப எது நலம் இல்லை அப்படின்னா, மூடரின் பாட்டை கேட்கறதுனால நலம் இல்லை. எது நலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முதலாவது நலம் இல்லாததை பார்த்துட்டோம். இப்போ ஞானியின் கடிந்து கொள்ளுதல் நலம் அப்படிங்கும்போது, ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இந்த கடிந்து கொள்ளுதல் நலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடிந்து கொள்ளக்கூடிய போதகங்கள் தான் நமக்கு வளர்ச்சியை கொண்டு வருங்க. ஆனால் இந்த மாம்சம் பார்த்தீங்கன்னா கடிஞ்சிக்கிறத விரும்பவே விரும்பாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க, நிறைய ஆராய்ச்சிக்குரிய சத்தியங்களையே பேசுகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சிக்குரிய சத்தியங்களை பேசினா அது பேசுகிறவங்களுக்கும் தொந்தரவு கிடையாது, கேட்குறவங்களுக்கும் தொந்தரவு கிடையாது. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இதை விடணும், நீங்கள் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுகிற நீங்கள் அப்படி இருக்கீங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அடுத்து நாங்கள் அப்படி நடக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. இது என்ன ஆகும்னா பிரச்சனையை கொண்டு வரும். அதனால இந்த கேரக்டர் சம்பந்தப்பட்ட குணலட்சணங்கள் சம்பந்தப்பட்ட சத்தியத்தை பேசுறதை விட ஏதாவது ஒரு ஆராய்ச்சிக்குரிய சத்தியத்தையே பேசிட்டோன்னு வைங்களேன், அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லைன்னு நிறைய பேர் இதை தவிர்த்துடுறாங்க. ஏன்னா கடிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களை மாம்சம் விரும்பாது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் விரும்பணும். ஒவ்வொரு வாரமும் சரிங்களா, இடைப்பட்ட கூடுகைகளையும் நம்ம ஜெபத்தோடு சத்தியம் கேட்கணும். என்னன்னு கேட்கணும், என்னை கடிந்து கொள்ளக்கூடிய என் தவறுகளை உணர்த்தக்கூடிய சத்தியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்கணுங்க. இதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என்கிட்ட இருந்துக்கா அதை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். ஒவ்வொரு செய்தியை நம்ம கேட்கும் போதும், ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய காரியம் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, எனக்கு அதை சொல்லித்தாங்கப்பா, அதை எனக்கு காமிச்சு கொடுங்கப்பா, நான் அதை சரி செய்கிறதுக்கு எனக்கு பரிசுத்தாவியை கொடுங்கப்பா. இதை தாங்க நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். அப்போ கடிந்து கொள்ளுதலை பொதுவாகவே இந்த மாம்சம் விரும்பாது. ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதலை விரும்பணும். ஏன்னா கடிந்து கொள்வது மூலமாக தான் நம்மளுடைய மறைவான குற்றங்கள் என்ன தெரியுங்களாகும் வெளிப்படும். கடிந்து கொள்கிற சத்தியத்தை கேட்கும்போது தான் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகும், அடுத்து பாவத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், இன்னைக்கு நாம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற, நம்ம பாவத்தை சுட்டி காட்டாத சத்தியத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்லை நம்மளை கடிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்கிறோமா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4:2 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்க பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டன பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பாருங்க, தீமோத்தேயுக்கு எவ்வளவு அருமையான ஆலோசனை கொடுக்கிறாருன்னா, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கடிந்து கொள்ளு, நீ சத்தியம் பேசுறியா அது கடிந்து கொள்ளக்கூடிய சத்தியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கடிஞ்சு பேசணும் பிரதர்? இதமா ஆசீர்வாதமா அப்படியே ஒரு சமாதானமா சந்தோஷமா பேசிடலாமே, ஏன் கடிந்து கொள்ளணும் அப்படின்னா அடுத்த வசனம் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினர் உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சொல்லி, இங்க முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். என்ன பிரதர் அந்த ஆரோக்கியமான உபதேசம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கை பாவம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அதை வேதம் என்னன்னு தெரியுங்களா சொல்லுது, நோய்க்கு ஒப்பிட்டு சொல்லுதுங்க, வியாதிக்கு ஒப்பிட்டு சொல்லுது. நம்ம பாவம் செஞ்ச ஒரு வாழ்க்கையை முழுக்க அது ஒரு வியாதி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை அப்படின்னு வேதம் அது ஒரு அடையாளமாக சொல்லுது. அப்போ இந்த வியாதி நிறைஞ்ச நம்மளை ஆரோக்கியம் ஆக்கணும்னா, அதாவது ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நம்மளை கொண்டு போகணும்னா நமக்கு தேவை ஆரோக்கியமான உபதேசம். ஆனால் பாருங்க, சத்தியத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் எதை விரும்ப மாட்டாங்களாம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல்ங்கிறாரு. அப்போ ஆரோக்கியமான உபதேசம்னாலே அது என்ன பண்ணும், கடிந்து கொள்ளும், கண்டனம் பண்ணும். இதுதாங்க ஆரோக்கியமான உபதேசம். அப்போ இந்த நோயை பற்றி பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசி சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒரு பாவ நோயில் இருக்கோம் அப்படிங்கிறத ஏசாயா 1:5-6 ஏசாயா 1:5 மற்றும் 6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்,
அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதை நீங்கள் சொல்ல அர்த்தமாக நேரடியாக எடுத்துக்க கூடாதுங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த பாவ தன்மையை தான் தீர்க்கதரிசி எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு அடையாள பாஷையில சொல்றாரு. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்கள், தலையெல்லாம் வியாதிங்களாம், தலைப்பூரா வியாதி, அடுத்து இருதயமெல்லாம் பலச்சையுமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி கீழ்பாகத்துல இருந்து உச்சந்தலை மட்டும் மேல் பாகம் வரைக்கும் சுகமே இல்லை. அப்படின்னா நீங்க நேரடியாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே சீக்காளியா இருந்தாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. ஆவிக்குரிய ரீதியில் அதை சொல்றாரு. உங்களுக்குள்ள சுகமே இல்லை. அது எப்படி இருக்குன்னா, காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமுமாய் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த பாவ நோயை தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, அப்படியே கையில் வந்துட்டு ஒரு பெரிய கட்டி மாதிரி பார்க்குறாருங்க. இப்போ பெரிய கட்டி ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை பிதுக்கணுங்க. பிதிக்க அதில் இருக்கிற அந்த சீலெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் மருந்து வச்சு கட்டினாதான் அது குணமாகும். அதை விட்டுட்டு மேலே அப்படியே சும்மா மயிலருகில் எண்ணெயை தொட்டு வச்சு தேய்ச்சா அது எப்படி சுகமாகும்? அப்போ அந்த சீல் பிதுக்கி சுகமாக்குறத தான் இங்கே எதுக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறாருன்னா, கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறதுக்கு அடையாளப்படுத்துகிறார். அப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, நம்ம உடன்படிக்கை செஞ்சிட்டோம், சத்தியம் கேட்டோம், அடிப்படை சத்தியங்கள் கேட்டோம், ஞான ஸ்நானம் எடுத்தோம், சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். அப்போவே நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை ஆயிட்டோமானா இல்லைங்க. அந்த பாவ சாயலோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த ஓட்டத்தை. ஆனால் நம்மளுடைய இலக்கு என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவின் சாயல். அப்போ அந்த கிறிஸ்துவின் சாயலை நோக்கி நம்ம போகணும்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ நோய்கள் எல்லாமே பரம வைத்தியரால் சுகப்படுத்தப்படணும். அப்போ பரம வைத்தியர்கிட்ட நம்ம போனோம்னா, இப்போ ஒரு காய்ச்சல்னு உலகத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வைங்களேன், காய்ச்சல்னு போனால் அவர் என்ன பண்ணுவார்? இன்ஜெக்ஷன் போடுவார். அப்போ இன்ஜெக்ஷனுங்கிறது நமக்கு வலியை தரக்கூடியது. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்க? ஒரு சுகம் இருக்குது. அந்த ஊசிக்கு பின்னாடி தான் சுகமாக்கக்கூடிய மருந்து இருக்குது. அதே போல் கடிந்து கொள்ளக்கூடிய உபதேசங்களுக்கு பின்னாடி தான் நம்ம ஒரு சரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் கிறிஸ்துவின் சாயலாக மாறுறதுக்கான போதனைகள், வாழ்க்கை முறைகள் அங்கே இருக்குது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ மறுபடியும் நம்ம இதுக்கு வந்துடலாம். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்படின்னா மூடரின் பாட்டை கேட்கறதுனால நம்ம பாவ நோய்கள் நம்மளை விட்டு போகாது, அது நம்மளை வீண் பெருமைக்குள்ளே கொண்டு போகும். அதே நேரத்தில் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்கும்போது அது நம்மளை என்ன பண்ணுன்னா, ஒரு வளர்ச்சிக்குள்ள, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள, ஒரு ஆரோக்கியத்துக்குள்ள நம்மளை என்ன பண்ணுன்னா அங்கே கொண்டு போகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த மாதிரி கடிஞ்சு கொள்றதெல்லாம் நம்ம வெறுப்பாக நினச்சிடக்கூடாது. இப்போ ஒரு சில சகோதரர்கள் சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது அது நமக்கு குத்தும். ஏன்னா நமக்குள்ள தவறுகள் இருக்குன்னு வைங்களே, அது நம்மளை குத்தும். அப்படி குத்தும் போது இந்த சகோதரர் என்னையே குத்தி பேசுகிறாரு, அந்த மாதிரி நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாதுங்க. அது தேவன் நம்ம மேலே வச்ச அன்புங்க. தேவன் நமக்குள்ள இருக்கிற பாவ காரியங்கள் நம்மளை விட்டு போகணும்னா அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? கடிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்களை நமக்கு தருவார். உண்மையிலேயே ஒரு சகோதரன் அந்த சபை சகோதர சகோதரிகள் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாருன்னா அவர் தேவ சமூகத்திலிருந்து இந்த மாதிரி சத்தியங்களை தேர்ந்தெடுக்கணுங்க. என் சபை ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தேவையான சத்தியங்களை தாங்கப்பான்னு கேட்கும்போது தேவன் எப்படிப்பட்ட சத்தியங்களை தருவார்னா, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சத்தியங்களை தான் தருவார். அது தேவன் அவங்க மேலே வச்சிருக்கிற அன்புங்கிறத நம்ம பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்துதல் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். பாருங்க, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறாராம். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம வீட்டு பிள்ளைகளையும் பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் எடுத்துக்கலாம். இப்போ பக்கத்து வீட்டு ஒரு பிள்ளை தவறு செய்யுதுன்னா நம்ம அதை எப்படி பார்ப்போம்? அது ஒரு கவலை வந்தாலும் அது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம், பாருங்கள் உங்கள் பிள்ளை இப்படி செய்யுதுன்னு. அதே நேரத்தில் நம்ம பிள்ளைகள் அந்த தவறு செஞ்சால் அது நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அவங்களையும் தண்டிப்போம். அந்த தண்டனையே நமக்கு ஒரு தண்டனையாக இருக்கும். ஐயோ என் பிள்ளைய இப்படி அடிச்சிட்டனே, இப்படி திட்டேனே, அதுவே நமக்கு ஒரு வேதனையாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களையும் நம்ம தண்டிப்போம். அவங்கள ஏன் நம்ம தண்டிக்கிறோம்? அவங்க மேலே உள்ள வெறுப்புலையா, அவங்க மேலே இருக்கிற கசப்புலையானா இல்லைங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவங்க மேலே இருக்கிற விருப்பத்தில், அன்பில் தான் அவங்கள நம்ம கண்டிப்போம்.
இல்லைங்களா? அப்ப இங்க தேவனும் கூட அதே தான் செய்றாரு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்ப கடிந்து கொள்ளுகிற ஒரு உபதேசங்கிறது அது தேவ அன்பின் வெளிப்பாடு. அப்ப ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். ஏன்னா அது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை தரும். ஒரு சமயம் என்ன கடிந்து கொண்டாலும் ஒரு இருதய கடினத்துக்குள்ளேயே இருந்து இவங்க இப்படித்தான் பேசுவாங்க, அப்படியெல்லாம் வாழ முடியுமா அந்த உலகத்துல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அப்படியெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை இது பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன். அதாவது என்னன்னா, நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு வைங்களே, எப்போ தெரியுங்களா இது உணர்வு வரும்? ஒரு நாள் வரும், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முடிவு பகுதி வரும். அப்போ சிந்திப்போமா, அன்னைக்கே நான் கேட்டு நடந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், கேட்காம விட்டுட்டனே. அன்னைக்கு அந்த சகோதரன் மூலமாக தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாரே, அன்னைக்கு நான் அந்த புத்தகத்தை படிக்கும்போது தேவன் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசினாரே, அன்னைக்கு நான் அதை கேட்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு நாள் வருங்களாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11 இருந்து 14 வரைக்கும். நீதிமொழிகள் 5:11 முதல் 14 வரைக்கும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. நல்லா கவனிங்க. முடிவிலே, அது என்னது முடிவிலேனா, உன் வாழ்க்கையின் முடிவிலே, நம்மளுடைய அந்த வாழ்க்கையின் முடிவில் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து. இன்னொரு மொழிபெயர்ப்புல, உன் பலம் குறைந்து உன் உடல் உருக்குலையும் போது நீ வேதனையில் முணங்குவாய். வேதனையில முணங்குவோமா, ஐயோ அப்பப்பா அன்னைக்கே நான் கேட்டிருக்கணுமே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனையில முணங்குவோமா? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. அன்னைக்கு அந்த சகோதரன் மூலமா தேவன் எனக்கு உணர்த்தினாரே, கடிஞ்சுக்கிட்டாரே, ஆனா என் இருதயத்தை கடினப்படுத்திட்டேனே, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. பாருங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல, அப்போது புத்திமதியை வெறுத்தேனே, கண்டிப்பை என் இருதயம் அலட்சியம் செய்தது. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே தான், இப்படியே தான் பேசுவாங்க. உலகம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குது, இவங்க பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பை என் இருதயம் அலட்சியம் செய்ததே, என் போதகர்களின் பேச்சை கேட்காமல் போய்விட்டேனே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பாருங்க, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவங்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. இது இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கு. எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் சொன்னதை காதில் வாங்காமல் போனேனே. இப்போ எத்தனை பேர் இதை காதில் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஏதோ கூடுக பிரதர் அதனால இணைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? சத்தியம் நமக்குள்ள போகுதுங்களா? அப்படி போகலன்னா ஒரு நாள் வரும். அதை தான் சொல்றாரு, என் காதில் வாங்காமல் போனேனே, இப்போது என் வாழ்க்கையே நாசமாய் போய்விட்டதே, முழு சபைக்கும் முன்னால் தலைகுனியும் நிலைமை வந்து விட்டதே என்று புலம்புவாய். பாருங்க எவ்வளவு அருமையா மொழிபெயர்த்திருக்கிறாங்கன்னு. என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கு. காதில் வாங்காமல் போனேனே, என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சே. நம்மள ஒருத்தரும் கூட இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களா இருந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி சொல்லக்கூடாதுன்னா இன்னைக்கு நாம் விரும்ப வேண்டியது மூடரின் பாட்டை அல்ல. அப்படின்னா நம்மளை பெருமைக்கு கொண்டு வரக்கூடிய சத்தியத்தை இல்லை, நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய சத்தியத்தை கேட்டு அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், அதை நம்ம விரும்பணும். அப்போ கடைசியாக கேள்வி இந்த பகுதிக்கு, நாம் இன்னைக்கு எதை விரும்புகிறோம்? மூடரின் பாட்டையா இல்லை ஞானியின் கடிந்து கொள்ளுதலையா? நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்னா, நம்மளை கடிந்து கொள்ளக்கூடிய போதகத்தை நாம் விரும்பணும், அந்த போதகத்தை நம்ம மதிக்கணும், சொல்லப்படுகிற குறைகளை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சுய பரிசோதனை செஞ்சு தாழ்மையோடு ஏற்றுக்கணும். அதுக்கு தான் அருமையான உதாரணம் தாவீது. பாருங்க, இவர் பெரிய ராஜா, தீர்க்கதரிசி, இவருக்கு கீழே இருக்கிறவர். அவர் தாவீது நீ தப்பு பண்ண உடனே அப்படியே தாழ்மையோடு அதை ஏற்றுக்கிட்டார். பார்த்தீங்களா? இந்த தாழ்மை உணர்வு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கணும். அப்போ ஞானிகளின் கண்டிப்பு கசப்பாக தான் இருக்கும், கசப்பான மருந்து தான், ஆனால் அது நம்மளை குணப்படுத்தும். ஆனால் மூடர்களின் பாட்டு அது நமக்கு இனிப்பான விஷம், அது ஒரு நாள் வரும்போது நம்மளை கொன்னுரும். அப்போ இதைத்தான் நம்ம முதல் காரியமாக பார்க்குறோம். மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளை பெருமை அடைய செய்கிற சத்தியத்தை விரும்புகிறோமா, இல்லை நம்மளை சீர்திருத்துகிற சத்தியத்தை நம்ம விரும்புகிறோமா?
இதுதான் முதல் நல்லதுன்னு பார்க்குறோம். இப்போ 2வது நல்லதுக்கு நம்ம போயிடலாம். 2வது நல்லது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 5:5. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அப்போ முதல் நலம் வந்து நம்ம கேட்குற சத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ 2வது நலம் எதை பற்றி சொல்லுதுன்னா, நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை பற்றி சொல்லுதுங்க. சத்தியம் கேட்டதை முதல் காரியத்தில் பார்த்துட்டோம், எப்படிப்பட்ட சத்தியம் கேட்குறோம் அப்படிங்கிறத. இப்போ 2வது நம்ம பார்க்குறோம், நாம் எப்படிப்பட்ட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி. இங்கே நேர்ந்து கொண்டதுங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்ம செஞ்சு கொண்ட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை குறிக்குது. இங்கே என்ன அந்த வசனம் சொல்லுதுன்னா, நீ நேர்ந்து கொண்டதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்படின்னா நீங்கள் உடன்படிக்கை செஞ்சதுக்கு பிரதர் உடன்படிக்கை செய்யாமையே இருந்திருக்கலாம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஞானஸ்நானம் எடுக்காமலே இருக்கிறது நல்லது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதா? நம்ம உடன்படிக்கை செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுதானா? தப்பாக புரிஞ்சுக்க கூடாதுங்க. ஏன்னா இதுக்கு மேல் வசனம் இருக்கு இல்லைங்களா, பிரசங்கி 5:4 பாருங்க என்ன சொல்லுதுன்னு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், பாருங்க, நீங்க தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால், நீங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டீங்கன்னா அதை செலுத்த தாமதியாதே. அதை செலுத்துறதுக்கு தாமதமா இருக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்து கொண்டதை செய். நல்லா கவனிச்சிங்களா? நீ நேர்ந்து கொண்டதை செய். அப்ப நீ உடன்படிக்கை செய் அப்படிங்கிறது தான் அங்க சொல்ல வருது. அப்ப இதை சொல்லிட்டு தான் 5வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நீ செய்யறதுக்கு செய்யாமலே இருக்கலாம். அப்படின்னா இதனுடைய கருத்து என்ன? நம்ம உடன்படிக்கை செய்யறது நல்லதுன்னு சொல்லுதா, செய்யலைன்னா நல்லதுன்னு சொல்லுதா பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்க. அவங்க பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எக்ஸாம் வந்துருச்சு நல்லா படி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா, வெளியே பார்த்துக்கிட்டே அப்படியே புக்கை பார்க்குறது, வெளியே அப்படியே பார்க்குறது, இல்லைனா ஃபோனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஃபோனை நோண்டுறது, புக்கை படிக்கிறது, இப்படி இருந்துச்சுன்னு வைங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? நீ இப்படி படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீ படிக்க வேணான்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உன் கவனத்தை செதற விடாமல் ஒழுங்காக புத்தகத்தை படிக்கிறதுல கவனம் செலுத்துன்னு அர்த்தம். ஒரு சமயம் நீ படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலான்னு அந்த அப்பா சொன்னார்னு சொல்லி, எங்கள் அப்பா என்னை படிக்க வேணான்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது படிக்காமலேயே இருந்துட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுனா எப்படி பாஸ் பண்ண முடியும்? அப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம உடன்படிக்கை செஞ்சதை தவறுன்னு இங்கே சொல்ல வரலைங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் உடன்படிக்கை செஞ்சீங்களா, அந்த உடன்படிக்கையை தேவனுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, சரிங்களா? அது யாருடைய வற்புறுத்தலும் கட்டாயமும் இல்லாமல் நீங்களா தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, தேவனே உங்கள் சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி உடன்படிக்கை செஞ்சுருக்கிறீங்க. இதை சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் நடக்கலைன்னு வைங்களே, அதுக்கு தான் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதுக்கு நீங்கள் செய்யாமலேயே இருக்கலாம். அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உடன்படிக்கை செஞ்சது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மனுஷர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுக்குறோன்னு வைங்க. பிரதர் 5 மணிக்கு நான் வந்துடுறேன் பிரதர்னா, வேதம் என்ன தெரியுங்களா சொல்லுது? சரியாக 5 மணிக்கு நம்ம போயிடணுங்களாம். பிரதர் நான் உங்களுக்கு இதை தர்றேன் பிரதர் அப்படின்னு சொன்னோம்னா சரியாக அதை நம்ம கொடுத்துடணுங்களாம். வாக்கு மாறக்கூடாதான். அதான் யாக்கோபில் நம்ம பார்க்குறோம், ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனும் அப்படிங்குது. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல் தவறக்கூடாது. அதனால தான் யாக்கோபில் சொல்கிறாரு, எங்கே நீங்கள் தவறிடுவீங்களோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, தேவனுக்கு சித்தமானால்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கங்க. பிரதர் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நான் தரேன் பிரதர், தேவனுக்கு சித்தமான நான் வந்துடுவேன் பிரதர். ஏன்னா நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நான் செத்துட்டேன்னா, அதனால தேவன் என்னை உயிரோடு வச்சிருந்தா தானே நாளைக்கு நான் பார்க்க முடியும், செய்ய முடியும். அதனால தேவனுக்கு சித்தமானால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கங்கன்னு யாக்கோபு நமக்கு அருமையாக ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ஆக மொத்தத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதில் நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷருக்கு ஒன்று நம்ம சொல்லிட்டாலே அந்த பேச்சை மீறக்கூடாதுங்களாம். ஒரு ஆணை இட்டுட்டோம்னா, பிரதர் நான் இதை செய்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டா அதை செய்கிறதுல தவறவே கூடாதுங்களாம். பாருங்க, சங்கீதம் 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நல்லா கவனிச்சிங்களா? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன். இதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய சுபாவம். நான் சொல்லிட்டேன், ஆனால் சொன்னபடி நான் செஞ்சேன்னா எனக்கு நஷ்டம் வருமே, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டல, சொன்னபடி நீ நடக்கணும். இது யாருக்கிட்ட? சக மனிதர்கள்கிட்டயே இப்படி இருக்கணும். இப்போ நம்ம உடன்படிக்கைக்கு வருவோம். உடன்படிக்கையை யாருக்கிட்ட சொல்லிட்டோம்? பிதாவாகிய தேவனுக்கிட்ட சொல்லிட்டோம். உங்கள் சித்தம் செய்ய வரேன்னு சொல்லிட்டோமே. சக மனிதர்கள்கிட்டே நம்ம பேசின வார்த்தையில் சரியாக இருக்கணும்னா, தேவனுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கிறோமே, அதில் நம்ம எவ்வளவு சரியாக இருக்கணும். குறைவுகள் வரலாங்க,
ஆனால் நம்ம ஆவிக்குற வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்ததில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னா ரொம்ப யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஏன்னா தேவனுக்கிட்ட உடன்படிக்கை செஞ்சுட்டு அது மாதிரி வாழலைன்னா தேவன் அதை எப்படி தெரியுங்களா பார்க்குறாராம்? ஓசியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். என்ன சொல்றாரு தெரியுங்களா? அன்னைக்கு ஆதாம் கூட எங்கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினாரு. என்ன பண்ணார்னா, ஆண்டவரே அந்த ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட வேணான்னு சொல்லி, நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாராம்? மீறிட்டாராம். அது மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்களும் கூட என்ன பண்ணாங்களா? நியாயப்பிரமாண உடன்படிக்கையை தேவன் சொன்னபடி செய்வோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அவங்க அதை மீறிட்டாங்களாம். அதை என்னன்னு தெரியுங்களா சொல்கிறாரு? இந்த ஜனங்கள் ஆதாமு மாதிரி உடன்படிக்கையை மீறிட்டாங்க, அது எனக்கு அவங்க செஞ்சிட்ட துரோகம் அப்படிங்கிறாருங்க. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இன்னைக்கு நாமளும் கூட தேவனோட உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின்படி நம்ம நடக்கலைன்னா நம்ம கூட ஆண்டவருக்கு துரோகம் செய்கிறவங்களா ஆகிடுவாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு துரோகம் செய்கிறவங்களா இருக்கிறோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தெரியுங்களா? ஒரு திருப்தி இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த உடனே நம்ம உடன்படிக்கை வாழ்க்கை வாழணும்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன திருப்தி ஆயிடுறாங்கன்னா, அதுக்கு தானே உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். ஏன்னா நம்ம எடுத்த ஞானஸ்நானத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை ஞானஸ்நானம்னு சொல்கிறோமா? அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே போதும், நாங்கள் உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆகிக்கிறாங்கன்னா திருப்தி ஆகிடுறாங்க. இதில் தேவன் திருப்தி ஆகிறாரான்னு பார்த்தா இது திருப்தியே இல்லைங்க. இது ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சிக்கு ஒரு ஆரம்பப்படி தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதினுடைய ஆரம்பப்படி தான் உடன்படிக்கை. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரணுங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? இந்த சத்தியம் தெரிஞ்ச உடனே 4 பேருக்கு இந்த சத்தியத்தை போய் சொல்கிறாங்களா? கேட்டால் நான் உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் பலியின் வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் தங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா, நான் என் குடும்பத்தில் இருந்து எல்லாரையும் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் பிரதர், நான் உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சரி தவறான்னு பார்த்தீங்க? இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப சரிதான். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, சபை கூடுகை தவறாமல் அட்டன் பண்ணுறது, சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு வர்றது, இது எல்லாமே உடன்படிக்கை வாழ்க்கையில் ஒரு பகுதி தான். ஆனால் நிறைய பேர் இதிலேயே திருப்தி ஆயிடுறாங்க. அப்பா, நான் உடன்படிக்கை வாழ்க்கையை சரியாக நிறைவேற்றிட்டு இருக்கேன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைனா சரியாக சபைக்கு போயிடுறேன், இடைப்பட்ட கூட்டங்களை தவறாமல் அட்டன் பண்ணிடுறேன், சரிங்களா? காலையில் ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், எல்லா சத்தியமும் நல்லா கேட்குறேன், குறிப்பு எடுக்கிறேன், நல்லா இதெல்லாம் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? உடன்படிக்கை வாழ்க்கை வாழ்கிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஆனால் இது முழுமையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது முழுமை அல்ல. அப்போ உடன்படிக்கை வாழ்க்கைனா என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்குமான உறவில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். நம்முடைய ஜெபத்தில், வேத தியானத்தில், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதுல ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம உடன்படிக்கை வாழ்க்கை, பலியின் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்கிறோன்னு அர்த்தம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரியுங்களா நிரூபிக்கலாம்? இப்போ பொதுவாக நம்ம எல்லோரும் இருக்கோம், ஆண்டவர் மேலே நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்கீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவோம்? ஆமாம் பிரதர், ஆண்டவர் மேலே நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன், அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே எதை பற்றியும் சிந்திக்கிறதில்ல, ஃபஸ்ட்டு ஜெபம், அப்புறம் வேத வாசிப்பு, அப்புறம் தான் பிரதர் நான் மற்ற வேலையே பார்க்குறேன், நான் ஆண்டவர் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோம்னா, தேவன் அதில் நம்ம தேவன் மேலே அன்பு வச்சிருக்கிறத அவர் முடிவு பண்ணுறது இல்லைங்க. நம்ம தேவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோன்னா சக மனிதர்கள் கூட நம்ம எந்த மாதிரி உறவு வச்சுருக்கோன்னு பார்ப்பாருங்க. நான் தேவன் மேலே அன்பு வச்சுருக்கேன், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை கண்டாலே ஆகாது. நான் தேவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேரை நான் மதிக்கவே மாட்டேன், அவங்களக்கிட்ட பேசவே மாட்டேன். நான் தேவன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், ஆனால் எங்கள் மாமியார் இருக்காங்களே, எங்கள் மாமனார் இருக்காங்களே, என் மருமக இருக்காங்களே, அவங்கன்னா எனக்கு ஆகவே ஆகாது. இது தேவன் மேலே வச்ச அன்புக்கு அடையாளமே கிடையாதுங்க. நம்ம உண்மையிலேயே தேவன் மேலே அன்பு வச்சுருந்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேசிக்க பழகுவோம். அதுதான் தேவன் மேலே நம்ம அன்பு வச்சிருக்கிறதுக்கு சரியான ஒரு அடையாளம். அப்போ 2வது நலம் என்ன பார்த்துட்டோன்னா, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்படின்னா நம்ம உடன்படிக்கை செய்யாமல் இருக்கிறது சரி அப்படின்னு இங்கே சொல்ல வரல. நம்ம உடன்படிக்கை செஞ்சது ரொம்ப நல்லது. எப்போ? அதுக்குரிய வாழ்க்கை வாழும்போது. அப்போ நம்மளை நாமளே கேள்வி கேட்டு பார்ப்போம், நான் செஞ்ச உடன்படிக்கையின்படி என் வாழ்க்கை இருக்குதா?
நான் உடன்படிக்கை செஞ்ச பின்னாடி என் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷப்படுற மாதிரி என்ன காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு சமயம் அந்த வசனத்தில் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் உடன்படிக்கை செஞ்சதுக்கு செய்யாமலே இருந்திருக்கலாம், ஏன் இவங்கெல்லாம் உடன்படிக்கை செஞ்சாங்கன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுற மாதிரி இருக்குங்களா நம்ம வாழ்க்கை? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்திச்சு பார்க்கணும். இதுதான் நம்ம பார்த்துட்ட இரண்டாவது நலம். நீ நேர்ந்து கொண்டதை, அதாவது நீ உடன்படிக்கை செய்ததை பார்க்கிலும் செய்யாமல் இருப்பதே நலம் அப்படின்னு இங்கே வசனம் வர்றதினுடைய அர்த்தம், அதாவது செய்யக்கூடாதுன்னு இல்லை, நம்ம உடன்படிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறோமா அது தேவனுடைய பார்வையில் நலமாக இருக்கும். இப்போ மூணாவது நலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். இந்த வசன பகுதியில் என்ன பார்க்குறோன்னா, மூடர் பலியிடுவதைப் போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதை நலம். அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 காரியம் சொல்லப்படுது. ஒன்று பலியிடுதல், இன்னொன்று செவி கொடுத்தல். சரிங்களா? பலியிடுறத பார்க்கிலும் செவி கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ முதலாவது பலியிடுதல் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ பலியிடுதலுங்கும் போது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாய பிரமாணத்தில் அநேக பலி செலுத்துகிற முறைகளை கொடுத்துருந்தாருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காளையை பலி செலுத்தலாம், வசதி கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டை பலி செலுத்தலாம், இன்னும் வசதி கம்மியாக இருந்தால் புறாவை பலி செலுத்தலாம். எதுக்கெல்லாம் அப்படின்னா நிறைய காரியங்கள், அதாவது நீங்கள் லேவியர் ஆகமத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஏற்ற விதத்தில் அங்கே பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அப்போ எதுக்காக தேவன் இந்த பலி செலுத்துகிற முறையை கொடுத்துருந்தாருன்னா, அந்த பலி செலுத்துறது மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் என்ன ஆகும்னா உயரும். உதாரணத்துக்கு அந்த பாவ நிவாரண பலியின் நாள் இருக்குன்னு வைங்களேன். அந்த பாவ நிவாரண பலியின் நாளில் இவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புதிய வருடத்தையே அவங்களுக்கு அங்கே கூட்டி கொடுக்குறார். அது வரைக்கும் அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் அங்கே மன்னிக்கப்படும். எதனால்? அந்த ஒரு காளையின் பலி, அடுத்து நம்ம பார்க்குறோம் ஒரு வெள்ளாட்டு கடாவின் பலி, இன்னும் நிறைய பலிகள்லாம் இருக்குது. விசேஷமாக அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பலியை பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, எதனால அந்த ஜனங்களினுடைய பாவம் மன்னிக்கப்படணும்? பாவத்தோடய இருந்துட்டு போகட்டும், எதுக்கு பலியை செலுத்தி அந்த பாவம் இல்லாமல் பண்ணி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் பரிசுத்தர். அப்போ பாவத்தோட தேவனை என்ன பண்ண முடியாதுன்னா தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ தேவனை தொடர்பு கொள்ளணும்னாலே, அவங்க ஜெபத்தை தேவன் கேட்கணும்னாலே அங்கே என்ன தெரியுங்களா தேவையாக இருக்குது? ஒரு பலி தேவையாக இருக்குது. ஏன் பலி செலுத்துதல் தேவை அப்படின்னு சொன்னால், ரத்தம் சிந்துனா தான் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்போ தான் தேவன் அவங்களோட தொடர்பு வைக்க முடியும். இப்போ மறுபடியும் நம்ம அதை சொல்கிறோம். ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே பலி செலுத்தக்கூடிய ஒரு முறையை கொடுத்தாருன்னா, அந்த பலி செலுத்துறதுனால தான் ரத்தம் சிந்தப்படும். அந்த ரத்தம் சிந்தப்படும் போது தான் அவங்க பாவம் மன்னிக்கப்படும். அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் தேவன் அவங்களோட தொடர்பு வைக்க முடியும். இதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார்னா பலிகளை அங்கே கொடுத்துருந்தார். அப்போ இந்த பலிகளை கொடுத்ததோட நோக்கம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பலகீன மாம்சத்தில் ஒரு சில தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பலி செலுத்துவாங்க. அப்போ பலி செலுத்தினதுக்கு அப்புறம், ஐயோ என்னுடைய பாவத்துக்காக இந்த ஆடு மரிக்குதே, நான் செஞ்ச தப்புக்காக அநியாயம் பாவமே செய்யாத இந்த மாடு சாகுதே, இனி நான் இதை செய்யக்கூடாதுன்னு அவங்க உணரணும், திருந்தணுங்கிறதுக்காக தான் அந்த பலிமுறைகளை கொடுத்தாரு. ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அவங்க அதை பற்றி கவலையே படலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த பலி செலுத்துறதுக்கு தேவன் கொடுத்ததோட நோக்கம் என்னன்னா, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை உணரணும், அடுத்து அந்த பாவத்தை அவங்க ஒத்துக்கணும், அடுத்து ஐயோ நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி தேவன்கிட்ட திரும்பணும், அடுத்து நான் இனி இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை அவங்க புதுப்பிக்கணும். அப்படி புதுப்பிச்சாங்கன்னா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், அவங்க வாழ்கிற ஊர் நல்லாயிருக்கும், அடுத்து அந்த இஸ்ரேல் தேசமே நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பலி செலுத்தக்கூடிய முறைமையை கொடுத்தார். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க? பலியை ரொம்ப அருமையாக செலுத்தினாங்க. ஒரு ஆடை பிடிச்சி எங்கேயாவது குறை இருக்கா, ஏதாவது ஊனம் இருக்கான்லாம் பார்த்து ரொம்ப தெளிவாக பலி செலுத்தினாங்க. ஆனால் இவங்க மாறணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதில் எந்த மாற்றமுமே இவங்களுக்குள்ளே வரலை. இவங்க எதுவுமே மாறிக்கல. இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிட்டாங்க? இந்த வருஷம் முடிஞ்சிருச்சா, அடுத்த வருஷம் என்னைக்கு ஆடை அடிக்கணும், என்னைக்கு மாடை அடிக்கணுங்கிறதுல தான் யோசனையாக இருந்தாங்களே ஒழிய இவங்க திருந்தணுங்கிறத பற்றி இவங்க கவலையே படலை. இதனால இவங்க பலி செலுத்த வந்தாலே ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம்.
அந்த பலியை அவர் பார்த்தாலே, அந்த ஆடு மாடு சாகிறத பார்த்தாலே ரொம்ப வேதனை ஆயிடுச்சு ஆண்டவருக்கு. ஏன்னா இதை செலுத்தின பின்னாடி இவங்க திருந்தி வாழணுமே. ஆனால் இவங்க திருந்தாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுனால இப்போ தேவன் மனம் நொந்து போய் சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 1:11-12. ஏசாயா 1:11 மற்றும் 12. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, உங்கள் பலிகளின் திரள், இவ்வளோ ஆடு மாடை கொண்டு வந்து பலி செலுத்துறீங்களே, அதெல்லாம் என்னத்துக்கு? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இவங்க அந்த ஆடை பலி செலுத்தும் போது, மாடை பலி செலுத்தும் போது என்ன நினைச்சாங்கன்னா, அப்பா இதை நான் செலுத்தினேன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? இதையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. உண்மையான ஒரு மனம் திரும்புதலோட அந்த பலி செலுத்தி இருந்தாங்கன்னா அந்த ரத்தத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஓ, இவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து இந்த பலி செலுத்துறாங்க, இந்த ரத்தத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனா இதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு என்ன ஆச்சா? பிரியம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நீங்க என் சந்நிதியில வரும்போது என்னுடைய பிரகாரத்தை இப்படி மிதிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டது யார் அப்படின்னா, இப்படி அப்படிங்கும்போது பலி செலுத்துவீங்க, மறுபடியும் அதே பாவத்தை தொடர்ந்து செய்வீங்க. பலி செலுத்துவீங்க, மறுபடியும் கொஞ்சம் கூட உணர்வே இல்லாமல் மறுபடியும் அதே பாவத்தை தொடர்ந்து செய்வீங்க. இப்படி வந்து பலி செலுத்தணும்னு உங்களை கேட்டது யார்? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, என் சந்நிதியை இப்படி மிதிக்க வேண்டும் என்று அப்படிங்கிறதுக்கு பாருங்க, இன்னொரு மொழியாக்கம் நல்லா இருக்கு. நீங்க என் ஆலயத்துக்கு வந்து போகிறீர்கள், ஆனால் என்னுடைய பிரகாரங்களின் தரை தேய்ந்தது தான் மிச்சம், இப்படி வீணாக வந்து போகும்படி நான் சொன்னேனா? பாருங்க மொழிபெயர்ப்பு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. வாரம் மாதம் வந்து போகிறீங்க, அந்த உங்கள் கால் பட்டு தரை தான் தேஞ்சு போகுது. ஏன்னா மனுஷன் நடந்தாலே அந்த இடத்துல புல் முளைக்காது இல்லைங்களா? அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் இல்லையா? ஏன்னா அந்த கால் பட்ட இடம் பாருங்க, ஒரு காட்டுக்குள்ளே மனுஷன் நடந்து போயிட்டே இருந்தானா அந்த வழி தனியாக தெரியும், ஏன்னா அந்த இடத்துல புல் முளைக்காது. இது மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிரகாரத்துக்கு வந்து போகிறாங்களாம். ஆனால் அந்த தரை தான் இவங்க கால் பட்டு தேஞ்சு போச்சான். ஆனால் இவங்க கிட்ட எந்த ஒரு மாற்றமுமே இல்லையாம். நல்லா இருந்த தரை ஒரு மாற்றம் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கு? தேஞ்சு போயிருக்குது. ஆனால் இவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் வந்துச்சான்னு பார்த்தா இவங்க கிட்ட எந்த ஒரு மாற்றமும் அங்கே இல்லை. பாருங்க, இன்னொரு மாதிரி இப்போ சொல்லும்போது, நீங்கள் எத்தனை பலிகளை கொடுத்தாலும் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளும் கூட அனுதினமும் பாவ அறிக்கை பண்ணுவோம். அதில் விசேஷமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய அந்த நினைவு கூறுதல் நாளில் நம்ம நிறைய பாவங்கள் என்ன ஆகுது? மன்னிக்கப்படுது. எதனால? நம்மளும் கூட எல்லா பாவங்களும் மன்னிப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோங்க? ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு சில ஆயத்தங்கள்லாம் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ நினைவு கூறுதலில் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய வருடத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரம்பிக்கிறோம். நம்மளை நாமளே சிந்திச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை முறை இப்போ எப்படி இருக்குது? நினைவு கூறுதலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயபக்தியை காமிச்சிருப்போம். அந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த நினைவு கூறுதல் நாளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறது என்ன, சரிங்களா? அழுகிறது என்ன, துக்கமாக இருக்கிறது என்ன, அதை குறிச்சே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 சப்ஜெக்ட் கேட்டுக்கிட்டு இருந்த சகோதர சகோதரிகள் டெய்லி சப்ஜெக்ட் கேட்கறது. ஏன் அப்படின்னா அந்த நினைவு கூறுதலை எப்படி ஆசிரிக்க போகிறோமா? அப்படியே பரிசுத்தமாக பயபக்தியாக ஆசிரிக்க போகிறோமா? இதெல்லாம் தப்பு இல்லைங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்த நாள் நினைவு கூறுதலுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், அடுத்த வாரம் நம்ம வாழ்க்கை என்னவாகுது? மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கே போயிடுறோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தது போல வெறுப்பா பார்ப்பாரா? நம்முடைய பலியின் வாழ்க்கையினால தேவனுக்கு என்ன லாபம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? நம்ம சபை கூடி வரோம், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோமே, அதனால தேவனுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? லாபம்னா என்ன பிரதர்னு கேட்டிங்கன்னா, தேவன் மகிமைப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குதா? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வந்து போகிறதுனால தரை தேஞ்சது தான் மிச்சம், வேற ஒன்றும் இல்லைன்னு. இன்னைக்கு நம்மளை பார்த்து நீங்கள் வந்து போகிறதுனால நீங்கள் வந்து போகிற அந்த சேறு தேஞ்சது தான் மிச்சம், வேற எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாருங்களா நம்மளை பார்த்து? அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வசனம் பார்க்குறோம், பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம்.
அப்போ பலிய தேவன் விரும்பலைங்க. எதை விரும்புகிறாருன்னா அவருக்கு செவி கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ என்ன பிரதர் செவி கொடுக்கறது? ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுன்னு என்ன அப்படின்னா, ஆண்டவர் பாருங்க அங்கே சொல்கிறாரு எதுக்கு செவி கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னா, ஏசாயா 1 அதிகாரம் நம்ம ஏற்கனவே வசனம் நம்ம பார்த்தோம். என்ன வசனம் பார்த்தோம்னா, அந்த 11-12 பார்த்துட்டோம். நீங்கள் செலுத்துகிற பலியில் எனக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ எது தேவனுக்கு விருப்பம் அப்படிங்கிறத அதே 1 அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்க. ஏசாயா 1:16. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். இதை தாங்க தேவனுக்கு பிரியம். இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட பார்க்குறாரு, பலியை என்னமோ சுத்தமாக ரொம்ப கவனமாக பார்த்து தான் செலுத்துனாங்க. ஆனால் இவங்களை பார்க்குறத விட்டுட்டாங்க, இவங்களை சுத்திகரிக்கிறத விட்டுட்டாங்க. அதை தான் இங்கே சொல்ல வராரு, உங்களை கழுவி முதலாவது சுத்திகரிங்க. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு கொஞ்சம் தீமை செய்கிறத விட்டு ஓயுங்கிறார். இது பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, உங்களை சுத்தமாக்குங்கள், உங்களை தூய்மையாக்குங்கள், என் கண் முன்னாலேயே நீங்கள் அக்கிரமங்கள் செய்தது போதும், அதற்கு முடிவு கட்டுங்கள். பாருங்க என்ன மாதிரி ஒரு வார்த்தை, என் கண் முன்னாலேயே நீங்கள் அக்கிரமங்கள் செய்தது போதும், நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஃபுல்லாக வாழ்க்கை பூரா அக்கிரமம், போதுப்பா கொஞ்சம் நிறுத்துங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியமாக அங்கே இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்ம செலுத்துகிற பலியை பார்க்கிறோம், பலியின் வாழ்க்கைன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லைங்களா, அதை விட தேவன் எதிர்பார்க்கிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை. இப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்துதுங்களா? தேவன் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கா? 100% வேண்டாங்க. ஒரு பாவம் உணர்றோம், அதை நம்ம தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோம், அது நம்மளை விட்டு போகணுமேன்னு கதறோம், அடுத்து அந்த பாவம் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் வருது நமக்கு, அதை செஞ்சிடக்கூடாதேன்னு நடுங்குறோம், அப்பா என்னை காப்பாற்றிருங்கப்பாங்கிறோம். இதைத்தாங்க தேவன் பார்த்து சந்தோஷப்படுவார். பரிசுத்த தேவதூதர்களெல்லாம் பரலோகத்தில் கூப்பிட்டாங்க, பாரு என் புள்ள எனக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை எங்கே செஞ்சிருவனோன்னு சொல்லி எவ்வளவு பயப்படுறா பாரு அப்படின்னு சுட்டி காமிக்கிறது தாங்க தேவனுக்கு அங்கே மகிமையாக இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது நம்ம செய்ய வேண்டியது நம்மளை சுத்திகரிக்கணும், நம்மக்கிட்ட காணப்படுகிற தவறான காரியங்களை நம்மளை விட்டு அகற்றணும். இதுதான் செவி கொடுக்க சேர்வதே நலம். பலியை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். சரிங்களா? அடுத்து இது நமக்குள்ள சரியை செஞ்சிடணும். அடுத்து என்ன செய்யணும் பாருங்க, அடுத்த மீதி பகுதி ஏசாயா 1 அதிகாரம் 16-17 வசனம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடத்தில் இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவு கவனிச்சிங்க கவனிக்கலை அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆனால் இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன தெரியுங்களா? தேவன் முதலாவது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறாரு. அடுத்து தேவன் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்யணுங்க. நம்மளே சிந்திச்சு பார்ப்போம், நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா? இங்கே பாருங்க சொல்கிறாரு, நன்மை செய்ய படியுங்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாக இருந்தால் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். என்ன தெரியுங்களா? நம்மளை வெறுத்து மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருப்போம். எனக்குங்கிற எண்ணம் குறைஞ்சி மற்றவங்களுக்குங்கிற எண்ணம் நமக்குள்ளே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ மற்றவங்களுக்குங்கிறதுல என்ன தெரியுங்களா விஷயம் அடங்கியிருக்கும்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களை நம்ம அதிகமாக செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நாமளே கேள்வி கேட்டு பார்க்கணும், நான் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்னா? இப்போ இந்த ஒரு வாரம் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து இந்த சாயங்காலம் வரைக்கும் எடுத்துக்கலாமே, நாம் மற்றவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம்? அப்போ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஃபஸ்ட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு என்ன நன்மை செஞ்சோம்? மனைவியை சகோதரிகள் பார்க்கணும், இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் கணவனுக்கு என்ன நன்மை செஞ்சோம்? அதான் பிரதர் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், இதை விட பெரிய என்ன நன்மை செய்யணும்? நான் வேலை செஞ்சு சம்பாரிச்சு போட்டேன் பிரதர், இதை விட மனைவிக்கு என்ன நன்மை செய்யணும்? இல்லைங்க, இது எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் செய்கிறது தான். இதை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய பார்வையில் நாம் அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம்?
அடுத்து வேலை செய்கிற இடத்துல நாம் நம்மளுடைய முதலாளி இருப்பாங்க, இல்லைன்னா மேனேஜர் இருப்பாங்க, இல்லைன்னா நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம், நம்ம வாழ்க்கை மூலமாக அவங்க ஏதாவது நன்மை பெற்றாங்களா? அடுத்து சபையில் சகோதர சகோதரிகளுக்கு நாம் இருக்கிறதுனால ஏதாவது நன்மை இருக்குங்களா? நம்ம இதை அடிக்கடி நம்ம சொல்கிற விஷயம்தான். நம்மனால சபையில் ஏதாவது நன்மை இருக்கா? சிந்திச்சு பார்க்கணுங்க. ஏன்னா இந்த நன்மை செய்கிறத தான் தேவன் ரொம்ப கவனிப்பாக பார்க்குறாருங்க. நீங்கள் ஆதி ஆகமத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாலே 2 பேர் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருவாங்க. நமக்கு நல்லா தெரியும். யாருன்னா ஆபேல், காயின். இப்போ ஆபேலினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிச்சாராம், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலையாம். இதுக்கு நிறைய விளக்கங்கள் சகோதரர்கள் சொல்லுவாங்க. அது பிரதர், அவர் கொளுத்த கண்ணு இது மாதிரி இருத மாமிசத்தை கொண்டு வந்தார், இவர் சாதாரண இது நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார், அதனால தேவனுக்கு இது நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால அதை அங்கீகரிச்சிட்டாரு. இது வெஜ்ஜுங்களா, அதனால தேவனுக்கு பிடிக்கல. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவன் மகிமைப்படுற விஷயம் இல்லைங்க. இதை பார்த்தாலாம் தேவன் நான்வெஜ்ஜை பார்த்தா அது என்ன மனுஷனா அவர் இல்லைங்களா? அதை பார்த்தா அவருக்கு ஆசை வர்றதுக்கும் வெஜ்ஜினா பிடிக்காம போகிறதுக்கும் பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுது. ஏன் காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலை தெரியுங்களா? வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 முதல். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இது நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்கோம். ஏன் காணிக்கையை தேவன் ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார்னா, முதலாவது காணிக்கையை அங்கீகரிக்கல, ஆபேலை அங்கீகரிச்சார். ஆபேலையும் அவர் அங்கீகரிக்கப்பட்டவராக இருந்ததுனால தான் அவருடைய காணிக்கையை அங்கீகரிச்சார். காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. காயினை அவரால் அங்கீகரிக்க முடியல, அதனால காயின் கொடுத்த காணிக்கையை அவரால் அங்கீகரிக்க முடியல. இங்க காணிக்க முக்கியம் இல்ல, காயின் தான் முக்கியம். சரிங்களா? காணிக்க முக்கியம் இல்லை, ஆபேல் தான் முக்கியம். ஆபேலை பார்த்தாரு, மனசு சந்தோஷம் ஆயிடுச்சு, நீ எது கொடுத்தாலும் ஓகே ஆபேல் அப்படின்ட்டாரு. காயினை பார்க்குறாரு, காயினை அங்கீகரிக்க முடியலை, அதனால காயின் கொடுத்த காணிக்கையை அங்கீகரிக்க முடியலை. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அப்போ காயினை அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு காயின் என்ன தப்பு செஞ்சார் பிரதர் அப்படின்னா, தேவனே சொல்றாரு பாருங்க அவர் என்ன தப்பு செஞ்சார்னு. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிச்சிங்களா? காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காததுக்கு காரணம், காயினுடைய வாழ்க்கையில நன்மை இல்லை, அவர் யாருக்கும் நன்மை செய்யலை. எத்தனை பேர் பிரதர் இருந்தாங்க? நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆதாம், ஏவாள், ஆபேல், காயின் 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு சமயம் குமாரத்திகள் இருந்தாங்களா அந்த நேரத்தில் நமக்கு தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணக்குப்படி 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஆதாமுக்கு செய்ய வேண்டிய நன்மையை காயின் செய்யலை, ஏவாளுக்கு செய்ய வேண்டிய நன்மையை காயின் அங்கே செய்யலை, ஆபேலுக்கு செய்ய வேண்டிய நன்மையை காயின் அங்கே செய்யலை. அவர் இஷ்டப்படி ஏதோ இருந்திருக்கிறாரு. அதனால தேவன் இங்கே சொல்கிறாரு, காயின் உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்க முடியலை, ஏன்னா நீ நன்மை செய்யலையே. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் பாருங்க, ஆரம்பத்திலேயே தேவன் ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு அவர் எதிர்பார்த்தது அவங்க நன்மை செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு தேவன் நம்மளை அங்கீகரிக்கணும்னா நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா? பாருங்க, சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், தேவன் இந்த பூமியையே தொலாவுனாராம். சரிங்களா? என்னை தேடுற இருதயம் உள்ளவன் யாராவது இருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். அவர் தேடுற இருதய உணர்வு அப்படின்னா என்னது அது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 14:2-3 வசனம். சங்கீதம் 14:2 மற்றும் 3. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை நீங்க எப்படி வாட்சிங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருத்தர் இருக்காரான்னு தேவன் பார்த்தாராம். ஒருத்தருமே இல்லையாம். ஏன் ஒருத்தருமே இல்லை அப்படின்னா வாசிங்க.
தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். பாருங்க, எல்லாரும் வழி விலகிட்டாங்களாம், ஏகமா கெட்டு போயிட்டாங்களாம். அப்படி என்னப்பா வழி விலகுனாங்க, என்ன கெட்டு போயிட்டாங்க, அவங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு கேட்டா, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கவனிச்சிங்களா? நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லிட்டு நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லைன்னு வசனம் சொல்லுது. அப்ப தேவனை தேடுற ஒருத்தராக இருந்தா அவர் வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பாரு. நான் தேவனை காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தேடுறேன் தெரியுமா, பிரயோஜனம் நல்லதுதான், அது நல்ல விஷயம்தான். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு நன்மையே செய்யலைன்னு வைங்களே, நம்ம தேவனை தேடி பிரயோஜனமே இல்லைங்க. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இதுதான் செவி கொடுக்க சேர்வதே நலம்னு சொல்கிறாரு. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லும்போது நன்மை செய்ய படியுங்கள். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு அளவில்லாமல் தேவன் அவருடைய பரிசுத்தாவியை கொடுத்திருந்தாரு. இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் என்ன தெரியுங்களா பண்ணாராம்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். இதை தான் கலாத்திய சபையில் பவுல் சொல்லும்போது, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க, விசேஷமாக சகோதர சகோதரிகளுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லுவார். இப்போ நாமளே கேட்டு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையினால் மற்றவங்களுக்கு என்ன நன்மை இருக்குது? அப்படி இருந்துச்சுன்னா அதைத்தான் வேதம் சொல்லுது, நீங்கள் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அப்போ 3 காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பதே நலம். அப்போ கடிந்து கொள்ளுதலை கேட்கறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம முதல் காரியம் பார்த்தோம். 2வது உடன்படிக்கையை குறித்து பார்த்தோம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அப்படின்னா உடன்படிக்கை வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்ம கேட்குற சத்தியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம உடன்படிக்கை வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையில் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு சொல்லி 3வது காரியம் நம்ம பார்த்தோம். இப்போ 4வது காரியம் என்ன தெரியுங்களா நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 4வது நம்ம வசனம் பார்க்கலாம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 4வது நலம். பிரசங்கி 7:2. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம், இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதான் நம்ம பார்க்கிற கடைசி காரியம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன் விருந்து வீட்டுக்கு போகிறத விட துக்க வீட்டுக்கு போகிறது நலம்? இன்றைக்கி நம்மளையே கேட்டோம்னா எதுக்கு நம்ம ரொம்ப விருப்பம் காமிப்போம் அப்படின்னா, அநேக நேரங்களில் நம்ம விருந்து வீட்டுக்கு போகிறது தான் ரொம்ப விரும்புவோம். ஏன்னா அங்கே தான் என்ன இருக்கும், சுவைமிக்க உணவுகள் இருக்கும். 2வது ரொம்ப சந்தோஷமாக நிறைய பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்கலாம், நிறைய பேரை சிரிக்கலாம், பேசலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதுதான் நமக்கு அநேகமாக நலமாக தெரியும். ஆனாங்க ஞானி சொல்லும்போது விருந்து வீட்டுக்கு போகிறத பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போகிறது நலம்னு சொல்கிறார். ஏன்னா விருந்து வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் தான் நிறைஞ்சி இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த சந்தோஷம் நிரந்தரமானு பார்த்தீங்கன்னா இல்லை. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே துக்கம் ஆகிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நிரந்தரம் இல்லாத ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தான் விருந்து வீட்டில் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் துக்க வீட்டுக்கு போனோன்னு வைங்களே, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரு அமைதியாக இருக்கும். சரிங்களா? பேசுகிறவங்க கூட அமைதியாக தான் பேசிக்குவாங்க. யாராவது அங்கே சிரிச்சா கூட, என்ன பிரதர் இங்கே வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சிஸ்டர் இங்கே வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சாவு வீட்டில் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய துக்கம் இல்லைன்னா கூட அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அழுகை இருக்கும், ஒரு துக்கம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய முடிவை நம்ம பார்க்கலாம். துக்க வீட்டுக்கு ஏன் போகிறோம்? ஒரு மனுஷனுடைய முடிவை அங்கே பார்க்கலாம். அப்படி அவங்க முடிவை நம்ம பார்க்கும்போது நம்ம முடிவை குறித்து கூட நம்ம அங்கே யோசிப்போம். பிரதர் இப்படி நல்லா இருந்தார், இப்படியெல்லாம் இருந்தார், இப்போ இறந்துட்டார், நானும் இப்படி இருந்துகிட்ருக்கேன், நாளைக்கு எனக்கும் கூட என்ன இருக்குது, ஒரு மரணம் இருக்குது. நம்மளுடைய முடிவை குறித்து கூட அங்கே சிந்திக்கிறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நன்மை செய்யணும், ஒரு நீதியான வாழ்க்கை வாழணுங்கிறத அந்த துக்க வீடு நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. எனக்குன்னு இருந்தால் அந்த சாவு வீட்டில் பேசிக்குவாங்க, இந்த மனுஷன் செத்தது நல்லதுங்க, ஒரு சுயநலம் பிடிச்ச ஆள்,
அதாவது வெளியில் பார்த்தா பிரபலமாக எப்படி பேசிக்குவாங்கன்னா, சகோதரர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசிக்குவாங்க. தனிப்பட்ட முறையில் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் இருந்ததுக்கு செத்துருக்கதே நல்லது. இவங்க மனைவியை கொஞ்சமாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார், இவர் பிள்ளைகளை ரொம்பவா கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார், ஒரு சம்பாத்தியம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரியே இருக்க ஒருத்தர் என்ன தெரியுங்களா நினைப்பார், நாளைக்கு நான் செத்து போனால் கூட என்ன கூட 4 பேர் இப்படித்தானே பேசுவாங்க, நான் என்னை திருத்திக்கணும், என் முடிவை அதாவது அறிவுள்ளவங்களை சொல்கிறேன். அறிவில்லாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க என்ன பார்த்தாலும் திருந்த மாட்டாங்க. ஆனால் உண்மையானவங்க தேவ பிள்ளைகள் துக்க வீட்டுக்கு போகும்போது நிறைய காரியங்கள் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க. அப்போ மரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட உண்மை நிலையை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் அந்த உண்மை என்ன பண்ணும், வாழ்வை மதிக்கிறதுக்கும் பயனுள்ள முடிவுகளை எடுக்கிறதுக்கும் துக்க வீடு நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இதை மனசில் சிந்திக்கிறவங்க தான் புத்திசாலி ஆவாங்க. அப்போ என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அகந்தையை விட்டுருவாங்க. நான் இவ்வளவு பெருமையோடு இருந்து என்ன பிரயோஜனம், இவ்வளவு செல்வம் எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம், நான் செத்து போனேன்னா எதுவுமே எனக்கு கூட வராதே. அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் யாரு மேலே எவ்வளவு கோபமாக இருந்துட்டாலும், யாரை நான் எவ்வளவு பகையோடு இருந்துட்டாலும் எல்லாமே இந்த சாவோடு எனக்கு முடிஞ்சு போகுமே. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். பிரசங்கியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி 9:6. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. பார்த்தீங்களா, எவ்வளோ நம்ம ஒருத்தரை சிநேகிச்சாலும் சாகும்போது அவங்க கூட வந்துடுவாங்களா? நான் ரொம்ப சிநேகித்தேன், அவரை ரொம்ப சிநேகித்தேன், அதனால் அவர் செத்துட்டார், நானும் சாகிறேன்னு சொல்லிடுவாங்களா? அவர்கள் சிநேகமும் இந்த மரணம் வரும்போது அங்கே ஒரு முடிவுக்கு வருது. அதே மாதிரி சிநேகமும் அவர்கள் பகையும், ஒருத்தரை எவ்வளவு பகைச்சிருந்தாலும் அது அந்த மரணத்தோட ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்புறம் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போய், யாரு மேல எவ்வளவு பொறாமப்பட்டு என்ன பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கு, நம்ம சாகும்போது எல்லாமே ஒரு முடிவுக்கு கடந்து வருது. அப்போ பாருங்க, இதெல்லாம் எங்கே நம்ம இதாகுது, துக்க வீட்டில் தான் இதெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மரண வீட்டுக்கு நம்ம போகும்போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. என்ன ஆசீர்வாதம்? நம்மளை முடிவை பற்றி யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம், ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு மரண வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இதை பற்றி தான் சொல்லும்போது சங்கீதம் 103:15-16, சங்கீதம் 103:15 மற்றும் 16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. மனுஷருடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இப்போ துக்க வீட்டுக்கு போவது நலம்னு சொன்னதுனால ஊரில் எல்லாம் எங்கெங்கே சாவு இருக்குன்னு கேள்விப்பட்டு கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு சாவு வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. தேடி தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நெருக்கமான உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் மரணம் வரும்போது நம்ம அங்கே போகும்போது சும்மா போயிட்டு வர்றதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் சங்கீதம் 49 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு வர்ற உணர்வே இல்லாதவங்கள அறிவில்லாத மனுஷன், அவர் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லுவாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அறிவுள்ள மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய முடிவை குறித்து சிந்திச்சு தம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்களை அங்கே திருத்தி கொள்வார். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ட நல்லவைகள் 4 அப்படின்னு பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒருவன் அந்த மறுபடியும் அந்த 4 வசனங்களை நம்ம பார்த்து முடிக்கலாம். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்போ இன்றைக்கி நாம் எதை கேட்குறதுல விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோமா? கடிந்து கொள்ளுதலான உபதேசங்கள் நமக்கு நலத்தை கொண்டு வரும். 2வது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அப்படின்னா நம்மளுடைய உடன்படிக்கை வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்து, மூடர் பலியிடுவதை போல் பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். இதில் நம்ம பார்த்துட்ட விஷயம், நாம் பலியின் வாழ்க்கைங்கும்போது நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது தான் அந்த பலியின் வாழ்க்கை பூரணப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து, விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போகிறது ஏன் நலம்னா, ஆழ்ந்த அர்த்தத்தையும் உண்மை நிலையையும் துக்க வீட்டில் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு நான்
நாம் பார்த்த பாடம். அப்போ பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.